ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பாருங்க, கார் வாங்க வரலங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, பிரியாணி சாப்பிட்டவும் வரல. இது தலப்பா கட்டி ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணியும் இருக்கும். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைவே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். நம்ம ப்ராப்சலுடைய ப்ராப்பர்ட்டி இந்த இப்போ நான் எங்கே நிற்கிறேன் எக்ஸாக்டானு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே மேலே தான் நான் நிற்கிறேன். இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்சலுடைய அர்காடியா ஆரோசிட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். செம்மையான ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட 180 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு காட்ட போறேன். எதுக்காக இங்க இருந்து இன்ட்ரோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு மெயின் ஏரியா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நேஷனல் ஹைவே, தலப்பாக்கட்டி, ஸ்டார் பிரியாணி, இதோ ரெனால்ட் ஷோரூம், ஆப்போசிட்ல பெட்ரோல் பங்க், ஸோ எல்லா வசதிகளும் நிறைஞ்ச நல்ல ஒரு சூப்பரான லொகேஷன். இங்கேருந்து எக்ஸாக்டா ஒரு கிலோமீட்டர்ல சைட்டை சுற்றி எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கிற ஒரு சூப்பரான டவுன்ஷிப். வாங்க கொண்டு போய் காட்டுறேன். என்னென்ன ரேட்டு, என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றத மொத்தமாக உள்ள போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ சைட்டுக்குள்ள வந்தாச்சு. சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்புங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ரோடு லைனாக போனீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்சலிடைய ஆர்காடியா ஆரோசிட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் தான். அது கிட்டத்தட்ட 180 ஏக்கர். இந்த சைட் லைனில் பாருங்களேன், லைனாக ரோடு போதா, பெரிய ரோடு. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே லே அவுட் தான். இவங்களுடைய ப்ராஜெக்ட் தான். இது எங்கன்றதை நான் சொல்லாமல் விட்டேன் இன்ட்ரோவில். இது எக்ஸாக்டாக காஞ்சிபுரம் லொக்கேஷனில் இருக்கிற ப்ராஜெக்ட் தான். அது ப்ராப்சலுடைய ஆர்காடியா ஆரோசிட்டி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சுற்றி வீடுகள் இருக்கிற நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனுங்க. சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய கொடுத்தனமே வந்துட்டாங்க. இது இல்லாமல் நிறைய புது வீடெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். நம்ம சைட்டு காம்பவுண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வில்லா டைப் ஹவுசஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். பின்னாடி ஒயிட் பில்டிங்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, எல்லாமே ஃபுல்லாகவே வில்லா டைப் ஹவுஸ். சுற்றி எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன், ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு லொக்கேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ் தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால், பிளாக் டாப் ரோடே பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு. இது நல்ல ஒரு பெரிய பிளாக் டாப் ரோடு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைன், அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் டேங்க் இருக்கு. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸ் இருக்குங்க இந்த ஒரு சைட்டில். ஸோ சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் டர்ஃப் இருக்கு, பிக்கிள் பால் கோர்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டிலும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்போர்ட்ஸுக்காக இங்கே ஒரு டர்ஃபே கட்டி வச்சிருக்காங்க. வெளியிலேருந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து இங்கே பே பண்ணி இந்த டர்ஃப்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே இடம் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கிற இந்த மாதிரி ஒரு மெகா டவுன்ஷிப்பில் ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் உங்களால் வாங்கிட முடியும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை பேங்க் லோன் மூலமா நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் கையில் 2 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தாலே போதுங்க, உங்களால் இங்கே ஒரு இடம் வாங்கிட முடியும். மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 ரூபாய் உங்களால் பே பண்ண முடிஞ்சா உங்களால் இந்த மாதிரி ஒரு மெகா டவுன்ஷிப்பில் இடம் வாங்கிட முடியும். சரி, ஓகேப்பா, நாங்கள் இடம் வாங்குறோன்னே வச்சுக்கோ. ஸோ இடம் வாங்கிட்டா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருமே யோசிப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்களும் சரி, வீடு கட்டி வரணும் அப்படின்றவங்களுக்கும். ஸோ வீடு கட்டி வரணும்னா பக்கத்தில் வீடு இருக்குது, பயம் இல்லாமல் உடனே கட்டி வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த சைட்டோட ஹைலைட்டே. ஸோ நம்ம சைட்டுக்கு காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கண்ட் லேண்டு தெரியுதா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லெமன் ட்ரீ ஹோட்டல் வருது. ஸ்டார் ஹோட்டல் நம்ம சைட்டு காம்பவுண்ட் பக்கத்துலேயே வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல் நம்ம சைட்டு பக்கத்தில் வருதுன்னா அப்போ நம்ம லேண்ட் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ சைட்டு காம்பவுண்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் வேற லெவலில் இந்த ஒரு சைட்டில் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு மேலேயே இந்த ஒரு சைட் அமைஞ்சிருக்கு, பஸ் போயிட்டு ஒரு ரோட்டு மேலேயே இந்த ஒரு சைட் அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நம்ம சைட்டு பக்கத்துலேயே மெட்ரோ ஆக்சஸும் வரப்போகுது. அதே நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட அப்கமிங் மெட்ரோ ஃபேஸ் 4 தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கான ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரூட் தான் ஆக்சுவலாக நம்ம சைட்லேருந்து நியர்பையில் இருக்கிற நீர்வள்ளூர் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங்கில் தான் மெட்ரோ வரப்போகுது. அது வந்துட்டாலும் நம்ம சைட்லேருந்து மெட்ரோ வெரி ஈஸி ஆக்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ரூட் வழியாக வர ரூட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பூந்தமல்லி, நசரத்பேட்டை, அப்படியே வந்து எண்டு வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட், பரந்தூர் லொக்கேஷனில் எண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்கில் தான் நீர்வள்ளூர் லொக்கேஷனில் தான் நம்ம சைட் நியர்பைல அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த அப்ரிசியேஷன். மெட்ரோ வந்துட்டா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இந்த ஒரு லொக்கேஷனில் இருக்கும். பரந்தூர் ஏர்போர்ட் வந்துட்டாலும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏர்போர்ட் வந்துட்டா பக்கத்தில் நியர்பைல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாமல் பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்திலேயே வையாவூர் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் கிட்டத்தட்ட 1800 ஏக்கரில் தொழில் பூங்கா நகரம் அமைக்கிறதுக்கான திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்கான கிளிப்பும் நான் ஆட் பண்ணுறேன், முடிஞ்சா நீங்கள் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கு. ஸோ அதாவது நியர்பைல ஏர்போர்ட் வரப்போகுது, மெட்ரோ வரப்போகுது. கிட்டத்தட்ட 1800 ஏக்கரில் சிப்காட் தொழில் பூங்கா நகரம் அமைக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டா எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும். இது இல்லாமல் பத்தாவது வரைக்கும் நம்ம சைட் காம்பவுண்ட் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ட்ரீ ஸ்டார் ஹோட்டலும் டெவலப் பண்ண போறாங்க. இதுக்கு மேலே வேற என்னங்க
என்னங்க வேணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை விட வேற என்ன இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம ப்ராஜெக்டோட வியூ நீங்கள் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 180 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இது. ஸோ சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அரீனா நான் சொன்னது நீங்கள் பார்க்கலாம். 101 அம்யூனிட்டிஸ் கொண்ட ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தாங்க இது. சைட்டுக்குள்ளேயே 4-5 பார்க் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா, அவுட்டோர் ஏரியா, நிறைய அம்யூனிட்டிஸ் கொண்ட சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க இது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் ரேட் எவ்வளோ இருக்கும், பயங்கரமாக இருக்காது. ஏன்னா இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்களே. பட் ரொம்ப அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் வெறும் 2199 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே தந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அப் டு 80 to 90% இருக்கும் பேங்க் லோனும் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் பேங்க் லோன் மூலமா இடம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் முன்பணமாக 2 to 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். மந்த்லியுமே ஒரு 10,000 ரூபாய் பே பண்ண முடிஞ்சா உங்களால் இங்கே ஒரு இடம் வாங்கிட முடியுங்க. இந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கிற ஒரு லொக்கேஷனில். இது இல்லாமல் ப்ராப்ஷல்னாலே எப்பவுமே ஆஃபர் பயங்கரமாக தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் 20th and 21st வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ இது இல்லாமல் சாபு 3 அப்படின்ற ஒரு சூப்பரான ஆஃபர் தராங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடம் வாங்குற கஸ்டமருக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயாகவே தராங்க. 30 ஸ்கொயர் ஃபீட் இடம்னா நீங்கள் பாருங்கள், ஸோ உங்கள் ஒரு பைக்கோ 30 ஸ்கொயர் ஃபீட் இடம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தராங்க. இதுக்கு மினிமமாகவே நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளாட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடம் வாங்குற கஸ்டமருக்கு பேங்க் லோன் இஎம்ஐ நீங்கள் போகிறீங்கன்னா 3 மாதம் இஎம்ஐ கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீயாகவே பே பண்ணிடுறாங்க. 3 மாதம் உங்களுக்கு இஎம்ஐ தொல்லை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இடம் வாங்குற கஸ்டமருக்கு 30,000 ஒர்த் ஆஃப் வவுச்சர் வந்து ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ இந்த மாதிரி சாபு 3ன்ற 3 ஆஃபர் வேற லெவலில் தந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில். ஸோ ஃப்ரீ சைட் விசிட்டும் இருக்குது. உங்களுக்கு மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுனா வீடியோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களே கேப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. வந்து பார்த்து பிடிச்சின்னா பர்ச்சேஸ் பண்ணிங்க. நல்ல ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி டெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோ சந்தி பண்ணி சைனிங் ஆஃப். இட்ஸ் மீ டின்டோ. டாடா பை. See you and take care.